इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदार्थिः यस्य वाक्कृतिपर्यन्ता सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवत्तदीक्षं दयानिधिं देहप्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्वयि யாத்தி மங்களசூத்திரதாம். ஆழ்வான் சுந்தரபாகனுடைய திருமணியினுடைய ஒரு சௌஷ்டவத்தை அனுபவிக்கிறேன். அந்த பெருமானுடைய திருமுகம் திருக்கண்கள் எல்லாமே தாமிரபுஷ்பம் மாதிரி இருக்குன்றத பார்த்தோம். நாம அப்ஜபாதமரவிந்தலோச்சனம் பத்மபாணி சலமஞ்சனம் அஞ்சனம் சுகம் சுந்தரோர்புஜம் இந்திராபதிம் வந்திஷீய பரதம் வனாந்திரிகம். அந்த பெருமானது சொல்லல இருக்கிற எம்பெருமான பற்றி சொல்லி வந்த அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய ஒரு திறமையை எப்படி இருந்திருக்கு என்றுனாக்க தங்கத்தினுடைய சாரம், மரகதத்தினுடைய ஒரு சாரம், ஒரு அஞ்சனம்னு சொல்லக்கூடிய மை, அதனுடைய சாரம். இந்த சாரத்து மூணு சாரத்தையும் ஒன்னா சேர்த்து அதனுடைய சாரம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட திறமையோட அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்க சுந்தரபாகுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா சாதிக்கட்டு அந்த எம்பெருமானுக்கு அழகன் அலங்காரன் என்ற ஒரு திருநாமம். அலங்காரன்ற ஒரு திருநாமத்தை கொண்டு பல பல ஆழம் சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அளவலமே தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை என்று பெரியாழ்வார் அருளி செய்த ரீதியில அந்த அலங்காரன்ற திருநாமத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். இன்னும் சுவாத்ம விபூஷணம் பவன்னை அசௌ அலங்கார இதீரிதோ ஜனைஹி வர்திஷ்ணு பால திருஷ மண்ட மண்டிதம் வனாச்சலம் வா படித்த பிரசாதையன்னு இந்த எம்பெருமானுக்கு சுந்தரபாகுக்கு அலங்காரன்ற திருநாமம் எப்படி வந்திருக்கும்னு ஒரு ஊகத்தினுடைய அடிப்படையில சொல்ற. இதை பத்தி யோசனை பண்ணி பார்த்தா எதனால இருக்கும், எதனால அலங்காரன்ற திருநாமம் இருக்கும்னு அர்த்தம். இவருக்கு ஆபரணங்களால அலங்கரிக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. சுவாபாவிகமாகவே அழகாக இருந்தது இருக்கிறதுனால இவருக்கு அலங்காரம்னு திருநாமம். அथवा அந்த திருமாலிடம் சொல்லைய அலங்கரிப்பதாக அந்த திருமாலிடம் எழுந்திருந்து இருக்கிற அந்த சோலைக்கு, அந்த வனப்பகுதிக்கு, அந்த மலை அடிவாரங்களுக்கு எம்பெருமானுடைய ஒரு எழுந்தருள் இருப்பதனால அதுக்கு ஒரு அலங்காரம், அதுக்கு ஒரு விசேஷம் ஏற்பட்டிருக்கு. ஆகையால வளரு இளம் பொழில் சோழ் மாலிரும் சோலைன்னு சொல்ற இந்த அலங்காரத்தோடு இப்படி பெருமாள் எழுந்தோடு இருக்கிறதுனால தினே தினே விவர்த்தந்த தினே தினம் நிச்சயம் அது வளர்ந்துட்டே போச்சான். அது இளமை மாறாமலும் இருக்கக்கூடிய அந்த மாலிரும் சோலை அதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இவருக்கு அலங்காரம்னு பேரன்னு ஒரு சம்சயத்தை சொல்லி சொன்னார். அலங்காரன்ற ஒரு திருநாமத்தை பத்தி தான் அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறேன். அதுக்கு முன்ன இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். நான் போறோம் அலங்காரம் அப்படின்னா அலம் என்ன சொல்ற போர்னு அர்த்தம், அலம்னு அர்த்தம். அலங்காரம்னு சொன்னோம்னாக்க பொருள் சொல்ற அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்றவராக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இதை கொண்டு ஒரு சொல்லி
சொல்லலாம். என்னன்னா சாதாரணமா லோகத்துல பார்த்தோம்னாக்கா என்ன சொல்றேன்னா, ஒரு போர்ன்னு சொல்றது எந்த அம்சத்துல வரும்? அன்னதானம் பண்ணவனாக்கா அவளை பசியார சாதம் போட்டாச்சுன்னாக்கா போர்ன்னு தான் சொல்லிடுவா. இதுக்கு மேல எவ்வளவு வேணும்னாலும் எவ்வளவு கொடுத்தாலும் வேணா போர்ன்னு தான் சொல்லுவார். தீர்த்தம் சாப்பிடறதுக்கு தீர்த்தம் கொடுத்தோம்னாக்கா இது போர், இதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லுவார். இப்போ வேண்டுக்கெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன் அந்த எம்பெருமான் நாம எதெல்லாம் விரும்புறோமோ விரும்புறதெல்லாம் கொடுக்குறோம். தன்னையே தந்த கற்பகம், தன்னையே கொடுத்துடுறவராக இருக்கிறவர், ஆசிரியத்தவனுக்கு தன்னையே கொடுத்துடுறவராக இருந்திருக்கிறவர். இவ எல்லாரும் போரும் போரும்னு சொல்ற அளவுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக எழுந்தருளிருக்க. அலம்பொறிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன்னை போரும்னு சொல்லும் அளவு வாரி வாரி வழங்கிறவனாக இருந்திருக்கிற அந்த அமரர் போனாக இருந்திருக்கிற எம்பெருமான்னு சொல்லி சொல்ற. ஆகையால இப்ப மீதி தேவதைகளுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. மீதி தேவதைகள்லாம் என்ன பண்ணுவா, தனக்கு ஒருத்தருக்கு அவ கேட்டதை கொடுக்கறதுக்கு உண்டான சக்திய பெருமாண்டத்துல இருந்து பெற்று அவ இவாளுக்கு தானம் பண்ணுவா, இவா கொடுப்பா. இவர் இன்னொருத்தருந்த போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கே அந்த சக்தி இருக்கிறபடினால இவரே எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கவ. ஆகையால அலமலம்னு சொல்ற அளவுக்கு அலங்கரோதிட்டு அலங்காரகா கிங்கரகான்ற மாதிரி அலங்காரகான்னு அர்த்தம் வரலாம். கிங்கரகான்னு சொல்லச்சு என்ன பண்ணணும்னு கேட்கிறவாடா இருக்கிறவாளுக்கு கிங்கரன்னு பேரு. இதோட பொறுமா என்ன பண்ணணும்னு கேட்கிறவாளுக்கு கிங்கரன்னு பேரு. அந்த மாதிரி அலங்கரோதிட்டு அலங்காரகான்னு சொல்லி சொன்னதுனால அந்த எம்பெருமான ஒரே ஒரு முறை சேவிச்சா போடணும். அந்த ஒரு வாட்டி அதை சேவிச்ச உடனே, அந்த பெருமானை சேவிச்ச உடனே இனிமேல் எந்த விஷயங்களும் இந்த லௌகிகமான விஷயங்கள்ல ஒரு ஆசையே ஏற்படாதபடி பண்ணி, இது இவ்வளவு நாள் அனுபவிச்சிருக்கோம், இது போரும் அலம்புத்தி ஏற்படுத்திடும். அலம்னா போர்ன்ற எண்ணம். இத்தனை நாள் நாம் அனுபவிச்சோமே, இதுவே போரும், எனக்கு இனிமேல் நான் தேவைப்படுறதெல்லாம் அந்த பகவத் கைங்கரியம் தான் என்று அந்த அலம்புத்தியை ஏற்படுத்துவதாக இருந்திருக்க. அதுவும் அந்த அழகருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சோம்னாக்க அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆகையால அதைதான் சொல்ற. அனுசித பதவிபிகி சிந்தையத்வா பிரயாத்தியான் அலமலம் சிமாத்திர திராச சிந்தா விஷாதைன்னு சொல்ற. இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ இது வேணும் அது வேணும்னு விசாரப்பட்டு, அது மூலமா இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு வேதனைப்பட்டு இப்படி என் காலத்தெல்லாம் கழிச்சேன். போர் இனிமேல் அதெல்லாம் வேண்டாம். இனிமேல் எனக்கு வேண்டியதெல்லாம் உம்முடைய சேவை, பகவத் சேவை இருந்துன்னா போறோம், அந்த அழகருடைய சேவை இருந்துன்னா போறோம் என்பதை தெரியப்படுத்துவது போல இருந்திருக்கான் இந்த அலங்காரகான்ற ஒரு சப்தம். இன்னைக்கு நம்ம 36வது ஸ்லோகத்துல இதே அலங்கார சப்தத்தினுடைய அர்த்தத்தை தான் பார்க்க போறோம். சுகஸ்பர்ஷைஹி நித்யைஹி குசும சுகுமாரங்க சுகதைஹி சுசௌகந்தைஹி திவ்யாபரணகண திவ்யாயுதகணைஹி அலங்கார்யைஹி சர்வைஹி நிகதிதம் அலங்காரயதி யஹ சமாத்யானம் தத்தே ததனகிரி நாபோஸ்து சரணம். அலங்காரயதி யஹ சமாத்யானம் தத்தே. அலங்காரன் என்கிற ஒரு பெயரை தாங்குபவராக இருந்திருக்கிறவர் யார் அவர்? வேற யாரும் இல்லை,
வனகிரி நாசகா திருமாலிருக்கும் சோலையில எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் தான். அந்த வனகிரி நாசகா அஸ்து சரணம், அவர் திருவடியில நான் சரணமாக அடைகிறேன், அவருடைய திருவடியை எனக்கு சரணமாக ஆகட்டும்னு இந்த அலங்காரன்ற திருநாமத்தை சொல்லி அந்த அழகர் திருவடியில சரணாகதி சொல்றேன். இதுக்கு மின் ஸ்லோகத்தினால அழகருக்கு அலங்காரம்ன்ற திருநாமம் வந்தது எது பத்தின்னு சொல்லி அதை பத்தி பல விதமா ஒரு யோசனை பண்ணி அந்த யோசனை பிரகாரம் சொல்றது. முதல்ல இவருக்கு அழகூட்டும் உபகரணங்களாக இருந்திருக்கிற அழகூட்டுவதாக இருந்திருக்கிற உபகரணங்கள், ஆபரணங்கள், ஆடையெல்லாம் தேவையில்லை. சுவாபாவிகமாகவே அந்த அழகருடைய திருமேனியே ரொம்ப அழகா இருந்திருக்கு. ஆகையால இவருடைய திருமேனிக்கு ஒரு அலங்காரம் தேவையில்லைன்றத பற்றி அலங்காரம் திருநாமம் இவருக்கு ஏற்பட்டதுன்னு முதல்லையும், தாம் மாத்திரம் அலங்காரத்தோடு இல்லாத அந்த இருக்கக்கூடிய பிராந்தங்களையே தன்னுடைய எழுந்தருளி இருப்பதனால நிலைப்பாட்டினால அந்த இடத்தையே அலங்காரம் பண்றோம். அந்த எம்பெருமான ஒரே ஒரு முறை சேவிச்சா போனோம், அலம்புத்தி இந்த சம்சாரத்துல இத்தனை நாள் இருந்தது போனோம், இனிமே அந்த எம்பெருமான சேவிச்சுண்டு அழகருடைய கட்டாட்சத்துக்கு நாம பாத்திரமாக இருந்தாக்க போனோம்னு இப்படிப்பட்ட ஒரு பலவிதமான ஒரு உத்ரேட்ச பண்ணி இதனால அலங்காரம்னு திருநாமம் இருக்குமா, இதனால அலங்காரம்னு திருநாமம் இருக்கலாம், இதனால அலங்காரம்ன்ற திருநாமம் இருக்கலாம்னு 3 விதமா சொல்லி சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னா நிஷ்கர்ஷமா சொல்றேன். அவருக்கு அலங்காரம்னு வந்தது எதனால, அலங்காரம்ன்ற திருநாமம் வந்தது எதனால என்பதை ஸ்பஷ்டமா சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல என்ன, அந்த கிரீட்டம், மகுட்டம், சூடாவட்டம் சாதிகள்லாம் இந்த திவ்யாபரணங்களாலையும் சுதர்சனம், பாஞ்சஜன்யம், கௌமோதகிய கதை, சாங்கம் முதலிய திவ்யாயுதங்களாலையும் அந்த பெருமாள் அலங்காரம் பெற்றிருக்கிறதுனால அவருக்கு அலங்காரம்னு திருநாமம் வந்தது என்று சொல்ற. அப்படிப்பட்ட அலங்காரங்கிற திருநாமத்தோடு இருந்திருக்கிற எம்பெருமான் தான் நமக்கு தஞ்சமாக இருந்திருக்க, புகழாக இருந்திருக்கன்னு இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. சுகஸ்பர்சைஹி நித்யைஹி குசும சுகுமாராங்க சுகதைஹி சுசௌகந்தைஹி அலங்காரியைஹி சர்வைஹி, இப்படி திவ்யாபரண கண திவ்யாயுத கணைஹி என்பதாக சொல்ற. கத்தியத்துல எம்பெருமானார் சாதிக்கிற ஒரு விஷயம், ஸ்போச்சித விவித விசித்ரானந்தாஸ்தரிய நித்ய நிரவத்ய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பர்ஷ நிரதிசய உஜ்ஜல்ய கிரீடமகுட சூடாவதம் சமகர குண்டல கிரைவேஷகார கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபம் தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராஜ்ய பரிமித திவ்ய பூஷணா स्वानुरूपा चिंतशक्ति शंखचक्र गदासी साहंगाद्य संख्येय नित्य निरवद्य निरतिशय कल्याण दिव्यायुधा என்று 2 சொல்லிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திவ்யாபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், இது 2ஐயும் சொல்லி சொல்ற இந்த இடத்துல. அதே ரீதியில தான் எங்கேயும் அனுபவிக்கிற அழகர ஆழ்வான்.
என்னன்னா சுகஸ்பர்சைஹி என்பதாக சொல்ற சுகஸ்பர்சை சுகஸ்பர்ச நித்யைஹி சுகஸ்பர்ச நித்யைஹி சுகஸ்பர்சைஹி நித்யைஹி ரெண்டும் சொல்லச்சே அந்த திவ்யாபரணங்கள்லாம் சுகஸ்பர்சமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அந்த ஆபரணத்துல சுகஸ்பர்சம்ன்றது நிறத்திசைய சுகஸ்பர்சம்னு சொல்றது. சுகஸ்பர்சம்னா என்னதுன்னாக்கா அதை பார்க்கணும். எல்லாரும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெருசா ஒரு தாம்பு கயிறாட்டம் கழுத்துல ஒரு செங்கிலி போட்டுக்கிறா, பெருசு பெருசா கையில வளையல் போட்டுக்கிறா, ஒட்டியானம் போட்டுக்கிறா, எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இப்படி இந்த ஆபரணங்கள்லாம் போட்டுருந்தாக்கா இதுவே உறுத்தும். இதை போட்டு படுத்துக்க முடியாது. இதை பட்டுக்கிட்டே எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு தான் படுத்துக்கிறது. இப்படி இதுகள்லாம் சுகஸ்பர்சம், இந்த ஸ்பர்சம் இருக்க சுகத்தை கொடுக்காது. இது இன்னும் ஒரு பெரிய பலுவை மாட்டி வச்சிருக்கிறதுனால இது பலுவா தான் இருக்குமே தவிர சாதாரணமா இந்த ஆபரணங்கள் எல்லாம் எப்படாமா இதை கழிட்டு போறோம்ன்ற மாதிரி இருந்திருக்கும். ஏதோ இந்த ஆபரணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசையினால இதை மாட்டின்ற நிற்பாடை தவிர சாதாரணமா இது எல்லா ஆபரணத்தையும் எல்லா சமயத்திலையும் அணிந்து கொள்வது என்பது நாம பார்க்க முடியாததாக இருந்தது. யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பெருமாள் அந்த அலங்காரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இந்த திவ்யாபரணங்களை சாத்தின்றிருக்கு. திவ்யாபரணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சுகஸ்பர்சத்தோடு கூட இருக்குன்னு அர்த்தம் சொல்றாரு. சுகஸ்பர்சம்னா என்ன அர்த்தம்னா அன்னபிமத காഠின்யா ஜபாவாத்து நிரதிசய சுகஸ்பர்சவத்வம் என்று இதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ற ரகசிய ரட்சைல. காഠின்யா ஜபாவாத்து சில வஸ்துக்களை போட்டுட்டோம்னாக்க உறுத்தும், ரொம்ப கடினமா இருந்துன்னு இருக்கும். அதுலயும் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, அனபிமதன்னு போட்டிருக்காரு. சில உறுத்தலையும் நாம விரும்புறோம். நாம விரும்பாத உறுத்தலோ கடினமாக இருக்கிறதோ இல்லாதபடி நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்த சொல்றது. தலைவன் தலைவி என்று சொல்றோம். இந்த தலைவியா இருக்கிறவங்களுக்கு வரிசை சுகுமாரமாக அவளுடைய கையெல்லாம் மிருதுவா இருக்கணும், எல்லாம் அப்படி தொட்டாலே செவந்து போற மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாம் இது கவிகளுடைய ஒரு வர்ணம். தலைவனாக அவனுடைய கை எப்படி இருக்கும்னாக்க ஆயுதங்கள்லாம் எடுத்து அந்த கையை அப்படியே நல்ல கடினமாக இருந்துருக்கும். இந்த மாதிரி மிருதுவெல்லாம் இருக்காது அந்த கை. அது ஒவ்வொருத்துல காப்பு ஏறி இருக்கும். அதெல்லாம் கருத்மான் மேல பெருமாள் எழுந்துருது. அந்த கருத்மான் போற வேகம் போறலையா பெருமாளுக்கு. பெருமாள் ஏற்றிட்டு உதைக்கிறேன், போ சீக்கிரம் போன்னு உதைக்கிறேன். அந்த பெருமாள் திருவடி பட்டு பட்டு அந்த இடத்துல தழும்பு அதுவே கருத்மானுக்கு ஒரு அழகை கொடுக்கறதுன்னு சொல்ற. அந்த மாதிரி புருஷாளுக்கு வரைச்சே ஒரு காഠின்யம், ஓரளவுக்கு உண்டான காഠின்யமும் இருந்தாதான் அது ஏற்றதாக கருதப்படுகிறது. அது இந்த இடத்துல எந்த அளவுக்கு காഠின்யம்ன்றது பார்த்தோம்னாக்க அங்கீகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான காഠின்யம்ன்றது தாற்பயம் இடத்துல. அததான் சுகஸ்பர்சம்னு சொல்லி நிறத்திசே சுகஸ்பர்சம்னு சொல்ற. சுகஸ்பர்ஷைஹி நித்யைஹி, அந்த சுகஸ்பர்சம் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு கொஞ்ச நாள் இல்லாத போயிட்டுருந்தாக்க எப்பவுமே இருந்துருக்கு அந்த சுகஸ்பர்சம்ன்றது. அதை போட்டுட்டோம்னாக்க நமக்கு அந்த ஸ்பர்சமே நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சுகஸ்பர்ஷைஹி நித்யைஹி
குசும சுகுமாராங்க சுகதைகி. இந்த புஷ்பங்களை போல சுகுமாரங்களாக இருந்துட்டு அந்த திருவடியிலிருந்து திருமுடி பர்யந்தமாக எல்லா அவயவங்களுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. நிரசிசைய சுக ஸ்பர்சவத்துவம், நிரசிசைய சுகவத்துவம், சுகத்தை கொடுக்கறதுன்னு சொல்றதுன்னா அந்த பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாகவே இருந்துருக்கு. அந்த திருவடியில சாத்திக்கிற தண்டையிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆபரணமும், அந்த இடுப்புல சாத்திக்கிற அரணால், திருமார்புல சாத்திக்கக்கூடிய ஹாரங்கள், இப்படி கண்டாபரணம், இப்படி கழுத்துக்கு காதுக்கு, இப்படி திருநெத்திக்கட்டுல அந்த கேசங்கள்ல, இப்படி எல்லா இடத்துலயும் சமர்ப்பிச்சுக்கிற ஒவ்வொரு திவ்யாயுதங்களுமே, அதாவது ஒவ்வொரு ஆபரணங்களுமே சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. குசும சுகுமாராங்க சுகதைகி. அந்த புஷ்பம் மாதிரி ஒரு சுகுமாரமாக இருந்திருக்கு. இன்னும் சொல்ற இந்த புஷ்பம் மாதிரின்னு சொல்றதுனால சௌகந்தியமும் ஏற்பட்டதாக இருக்கு. சுசௌகந்தியின்னு அடுத்தது சொல்றேன். ஒரு வாசனை, திவ்ய வாசனை, திவ்ய பரிமளம்னு சொல்றது. பெருமாள் சொல்லச்சே சர்வகந்தா சர்வ ரசகா என்று நாம சொல்றோம். சர்வகந்தான்னா பெருமாளிடத்துல லோகத்துல பார்க்கக்கூடிய எதெல்லாம் நல்ல வாசனைன்னு சொல்றோமோ அத்தனையும் இருந்துருக்கு. அதை காட்டிலும் விலட்சணமாக அப்ராகிருத்தமான ஒரு வாசனையோடையும் உடையோடாக பெருமாள் இருந்துருக்கு. அப்போ அப்படி சர்வகந்தனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கும் ஒரு வாசனையை ஊட்டுவதாக, உண்டாக்குவதாக இந்த திவ்ய ஆபரணங்கள் இருக்குன்னாக்க, அப்ப இதனுடைய ஏற்றம் என்னன்றத பாருங்களோ. அதாவது சாதாரணமாக பொன்னுமாய் நாரினா போல பொன்னால ஆன ஆபரணங்களுக்கு வாசனையே இருக்காது. வாசனையா இருக்கிற வஸ்துக்கள்லாம் ரொம்ப மிருதுவா இருக்கும். அதெல்லாம் அப்படியே வாடி போயிடும். அந்த வாசனை நிலை பெற்று இருக்காது. பொன்னுமாய் நாரினா போலின்னு திருக்குறளை பிள்ளான் சாதிக்கிற எம்பெருமானுடைய அனுபவத்தை சொல்லச்சே, அந்த பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருதமான திருமேனி. அது பொண்ணு மாதிரி இருந்தாலும் கூட அந்த பொன்னலையும் வாசனையோடு இருக்கிற பொண்ணு போல இருந்துருக்குன்னு, அந்த மாதிரி நிறத்திசைய சுகஸ்பர்சத்தோடு இல்லாத நிறத்திசைய சௌகந்தியத்தோட இருந்திருக்கு. லோகமுக்கியமான சுகந்தத்தோடையும் இருக்கிறதாக சொல்றது. குசும சுகுமாராங்க சுகதைஹி சுசௌகந்தைஹி திவ்யாஹ பரணகண திவ்யாஹ யுதகணைஹி. இப்படி அந்த திருமேனிக்கு அலங்காரியை சோபையை உண்டாக்குவதாக இருந்திருக்கிற சர்வைகி திவ்யாபரண கண திவ்யாயுத கணைகி, எல்லா திவ்யாபரணங்கள், எல்லா திவ்யாயுத கணங்கள், இந்த ஆயுதங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு அலங்காரமாக திகழ்கின்றன என்பதை அஸ்திரபூஷணாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல, அதாவது பாஞ்சராத்திர சமயத்துல அஸ்திரபூஷணாத்தியாயத்துல பூஷணங்கள்லாம், அதாவது அஸ்திரங்கள்லாம் பூஷணமாக பெருமாளுக்கு அலங்காரமாக இருக்கின்றன என்று சாதிக்கிறார். இப்ப அழகர சொல்லச்சே அமுதனையும் சொல்ல வேண்டியதான் இருக்கு. அந்த அமுதனுடைய அலங்காரம் இருக்க ரொம்ப அற்புதம். அப்படியா அமுதனளவு அலங்காரனாக இருந்துருக்கிற அழகரை நான் தேய்ச்சது இல்லாதனால அழகரை சொல்லலைன்னு கூட இருக்கலாம். அது கூட இருக்கலாம், அது வேற விஷயம். ஏன்னா
அந்த எம்பெருமான அழகரை நான் ரொம்ப கொஞ்சமா தான் சேவிச்சிருக்கேன். ஒரு 2-3 முறை தான் சேவிச்சிருக்கேன். உற்சவங்கள்லாம் அவ்வளவா சேவிச்சதில்லை. இந்த அமுதன் விஷயத்துல பார்ப்போம். அந்த திருவாழி திருச்செங்கு இப்படி இருந்துட்டு இருக்கும். இப்படி தூரம் இருக்காது, அந்த காது கிட்ட இருக்கும். அந்த திருவாழி திருச்செங்கு இருந்தோம். இப்படி திருவாழி திருச்செங்கு இருக்கிறதை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு, அந்த காது கிட்ட பெருமாள் கிட்ட அந்த சுதர்சனாள் வாரம் வாஞ்சது இன்னும் பரவாயில்ல காது கிட்ட வந்து அடுத்தது நான் என்ன பண்ணும் ஆசிரிதாளுக்கு ஆசிரித ரட்சணத்துல நீங்க என்ன எப்படி உபயோகப்படுத்திக்க போறேன் என்று கேட்கிற மாதிரி இருக்கும். அப்படி தூரம் இருந்தா இது பிரயோகத்துக்கோசரம் பண்றதாயிடும், அதெல்லாம் வேற விஷயம். காதுல போய் கேட்கிற மாதிரி இருக்கிறது பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு அழகு. அந்த அமுதனை பஞ்சாயுதங்களோட சேவிக்கும். இந்த சார்கம்ன்றது அதீதமான ஒரு அவருக்கே அசாதாரணமான ஒரு ஆயுதம். சார்க பாணின்னு பெருமாளுக்கு அமுதனுக்கு திருநாமம். அந்த சார்க பாணியாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அந்த அதுலயும் அந்த திருத்தேருக்கு எழுந்தருளுக்கு அந்த பெருமாளுக்கு உரித்தான சங்கம் சக்கரம் கதை கத்தி சார்கம் இப்படி பஞ்சாயுதங்களோட பெருமாள் ஜில்லு 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 ஜில்லுன்னு எழுதுவார். அந்த திருத்தேருக்கு அவ்வளவு திருவாபரணமும் சமர்ப்பிச்சுண்டு அதை ஏழுனாக்கா அது காண கண்ணாயிரம் வேணும்னா அன்னர்த்தமான விஷயம். இந்த 2 கண்ணெல்லாம் போறாது. எத்தனையோ பெண்கள் இருந்து அப்படி விட்டு அந்த எம்பெருமான சேவிக்கணும். அதுக்கு அந்த சர்வைகி திவ்யாபரண கண திவ்யாயுத கணைகி இப்படி எல்லாமாக இருந்திருக்கிற திவ்யாயுதங்கள் திவ்யாபரண கணங்கள் 1-2 திவ்யாபரணம் கிடையாது. அந்த பொருள் திவ்யாபரணம் பல. அது அமுதனுக்கு பச்சைக்கல் கிரீட்டம், அதுக்கேற்ப தாயாருக்கும் பச்சைக்கல் கிரீட்டம், சில மக்கூட்டம் தாயாருக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும். அமுதனுக்கு எப்படி எப்படி எல்லாம் தருணம் திவ்யாபரணங்கள் இருக்கோ அதே மாதிரி திவ்யாபரணங்கள் தாயாருக்கும் இருக்கும். 2 பேருக்கும் அனுரூபமாக இருந்திருக்கும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. இப்படி அந்த திவ்யாபரணங்கள் மாத்திரமில்ல, திவ்யாயுதங்களும் அந்த பெருமாளுக்கு ஆபரணமாக இருக்கிறதுனாலதான் அது அலங்காரமாக சேவிக்கும்படியாக இருந்திருக்கு. சர்வைஹி திவ்யாபரண கணைஹி திவ்யாயுத கணைஹி திவ்யாபரண கண திவ்யாயுத கணைஹி அலங்காரியை அந்த பெருமானுக்கு அந்த அழகனுடைய திருமேனிக்கு மேல் மேலும் அலங்காரத்தை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கு. சோபையும் உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சர்வைகி நிகதித்தம் அலங்காரா இது இப்ப நிஷ்கர்ஷமா சொல்ற. இப்படிப்பட்ட திருவாபரணங்களாலேயும் திவ்யாயுதங்களாலேயும் உமக்கு அலங்காரம்னு பேர் வந்தது. அலங்காரா இது யஹா சமாக்கியானம் தத்தே எந்த ஒரு யார் ஒருவன் அலங்காரன்ற ஒரு பெயரை தரிக்கிறானோ சா அந்த வனகிரி நாதா அஸ்து சரணம்னு சொல்றோம். இந்த எம்பெருமான் ஐப்பசி மாசம் சுக்லபட்ச துவாதசி என்று அந்த திருமாலிருக சொல்ல மலைக்கு எழுந்தருளுவேர். அந்த நூபுர கங்கையில நேர இறங்கி அந்த கங்கை அந்த ஜலம் கொட்டும். அந்த நூபுர கங்கையெல்லாம் நாம சாதாரணமா பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில எங்கேருந்தோ வர ஜலம் அதுல கொட்டும். அங்க சாட்சாத்தா பெருமாள் எழுந்தருளி அங்க திருமஞ்சனம் கண்டருளி அந்த திருமேனியை சேவிக்கணும். அதுல சுவாபாவிகமான திருமேனியை சேவிக்கச்சே முதல் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இவருக்கு திவ்யாபரணங்கள்லாம் வேணுமான்னா அந்த திருமேனியை சேவிச்சாலே போறோம். எல்லா ஆபரணங்கள்லாம் அந்த ஆபரணங்களுக்கு ஒரு நிறம் பெறுவதற்காக தான் அந்த பெருமாள் அழகருடைய திருமேனியை அடைந்து அவை நிறம் பெறுகின்றன என்று சொன்னதோடும் அந்த திருமேனியை சேவிச்சாலே சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். இது எல்லாம் முடிஞ்சு திருமணம் எல்லாம் முடிஞ்சு நிறைய திருவாபரணங்களை சமர்ப்பிச்சுண்டு
அந்த பெருமாள் அழக தேவதாய் பேர் பாருங்கோ, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி பலர்ந்ததுவோ என்று நம்மாழ்வாரையே அப்படியே பிச்சேறும்படியாக பண்ணினது. அப்படிப்பட்ட திருவாபரணங்கள் எல்லாம் சாத்திண்டு, அந்த திவ்ய ஆயுதங்களையும் சாத்திண்டு, அந்த திவ்ய ஆயுதங்கள் திருவாபரணங்கள்லாம் அழகருக்கே ஏற்பட்டதாக இருந்து, அதனால இதனை பார்த்த அலங்காரம்னு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருந்துருக்கு. அப்போ சகா சரணமஸ்து, அப்படிப்பட்ட அலங்காரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நமக்கு புகழாக ஆக வேண்டும்னு பிரார்த்தனை பண்றார். அடுத்த 2 ஸ்லோகங்களும் சேர்ந்து ஒரே அண்மையும், 2த்துலயும் சேர்ந்து ஒரே அண்மையும் சொல்றதுனால அந்த அடுத்த 2 ஸ்லோகங்களையும் அடுத்த உபன்யாசங்களையும் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நம்ம இந்த அழகருடைய திவ்யமங்கல விக்கிரக சேவையும் அந்த திவ்யாபரணங்களோடைய திவ்ய ஆயுதங்களோடையும் சேவை சாதிக்கிற ஒரு நிலை, இது எல்லாம் நம்ம மனசுல அப்படியே படிந்து நம்ம எல்லாரும் அழகருடைய கிருபைக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.